வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா விஷ்ணுவின் கூர்ம அவதாரத்தை பற்றி பார்க்க போறோம். பூமியில் நீதி அழிந்து நல்லவர்கள் துன்பப்படும் போது அவர்களை காப்பாற்ற விஷ்ணு பகவான் அவதாரம் எடுப்பார் என கூறப்படுகிறது. இப்படி பூமியில் தர்மத்தை காத்து நீதியை நிலைநாட்ட விஷ்ணு 10 அவதாரங்களை எடுத்துள்ளார். இந்த 10 அவதாரங்களை தசாவதாரம் என்று அழைப்பர். இதில் இரண்டாவது அவதாரமாக கூர்ம அவதாரம் கருதப்படுகிறது. கூர்ம அவதாரம் என்றால் ஆமை அவதாரம் ஆகும். விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்ததை பற்றி மிகவும் சுவாரஸ்யமான புராண கதைகள் கூறப்படுகின்றன. ஒரு தடவை துர்வாசக முனிவர் வைகுண்டத்தில் இருந்து தேவலோகத்திற்கு செல்கிறார். வைகுண்டத்தில் விஷ்ணு தந்த மாலையை துர்வாசக முனிவர் தன் கழுத்தில் அணிந்திருந்தார். அவர் தேவலோகத்திற்கு வரும் வழியில் இந்திரன் ஐராவதம் என்ற யானையின் மீது ஏறி வருவதை பார்க்கிறார். முனிவர் உடனே தன் கழுத்தில் அணிந்திருந்த மாலையை எடுத்து இந்திரனிடம் தருகிறார். ஆணவத்தோடு இருந்த இந்திரன் அந்த மாலையை தன் யானையின் தலை மீது வீசுகிறான். உடனே அந்த யானை மாலையை தும்பிக்கையால் எடுத்து கீழே போட்டு காலால் மிதித்து தள்ளியது. அந்த காட்சியை பார்த்த துர்வாசக முனிவருக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. முனிவரின் கோபத்தின் விளைவால் மூவுலகமும் பாழாய் போகட்டும் என சாபமிடுகிறார். இதனால் தேவர்கள் அனைவரும் அவர்களின் சக்தியை முற்றிலுமாக இழந்து 3 உலகத்திலும் இருள் சூழ்கிறது. அப்பொழுது அசுரர்களின் பலம் ஓங்கி அவர்களின் அட்டகாசமும் அராஜகமும் அதிகமாகி தேவலோகத்தில் இருந்து தேவர்கள் விரட்டி அடிக்கப்படுகின்றனர். என்ன செய்வது என்று தெரியாமல் தேவர்கள் அனைவரும் பிரம்மனின் உதவியை நாடி செல்கிறார்கள். ஆனால் பிரம்மனாலும் தேவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. இந்த நேரத்தில் மகாவிஷ்ணுவிடம் அனைவரும் அவர்களின் துன்பங்களை கூறுகிறார்கள். அதற்கு விஷ்ணு ஒரு சிறந்த ஆலோசனையை தேவர்களுக்கு கூறுகிறார். இப்பொழுது அசுரர்களிடம் போர் செய்து அவர்களை அழிக்கும் சக்தி தேவர்களாகிய உங்களுக்கு இல்லை. ஆகவே அசுரர்களிடம் சமாதானம் செய்து திருப்பார்கடலை கடைந்து அதிலிருந்து வரும் அமிர்தத்தை பருகினால் பலம் அதிகரிக்கும் மற்றும் சாகாவரம் கிடைத்து இழந்த அனைத்து சக்திகளையும் பெறலாம் என விஷ்ணு தேவர்களிடம் கூறுகிறார். பிரம்மன் மகாவிஷ்ணுவின் யோசனைப்படி இந்திரனை அசுரர்களிடம் அனுப்பி திருப்பார்கடலை கடைவதற்கு துணை நிற்குமாறு அசுரர்களிடம் இணக்கம் பெற்று வரும்படி அனுப்புகிறார். சாபம் பெற்று மிகவும் எளிமையாக காட்சி தந்த இந்திரனை பார்த்து அசுரர்கள் அனைவரும் ஏளனமாக சிரித்தனர். இந்திரன் அசுரர்களிடம் அமிர்தத்தை பற்றியும் சாகாவரத்தை பற்றியும் சொன்னதும் அசுரர்கள் ஆனந்தத்தில் ஒப்புக்கொள்கிறார்கள். மகாவிஷ்ணுவின் கட்டளையின்படி தேவர்கள் அசுரர்கள் அனைவரும் சேர்ந்து மந்திர மலையை தூக்கி கொண்டு பார்க்கடலை நோக்கி செல்கிறார்கள். மலையின் பாரம் அதிகமானதால் இந்திரனால் மலையை தாங்க முடியவில்லை. அந்த நேரத்தில் அசுரர்களும் அரக்கர்களும் சேர்ந்து மந்திர மலையை இறக்கி வைக்கிறார்கள். ஆனால் கீழே விழுந்த மலை பலரை கொன்று விடுகிறது. இதை அறிந்த மகாவிஷ்ணு கருடன் மீது ஏறி அந்த இடத்திற்கு செல்கிறார். மகாவிஷ்ணு அங்கு காயம் அடைந்தவர்களை குணப்படுத்தி மந்திர மலையை கருடன் மீது வைத்து பார்க்கடலின் நடுவில் சென்று மந்திர மலையை இறக்கி வைக்கிறார். அந்த சமயத்தில் வாசுகி பாம்பிற்கு அமிர்தத்தில் பங்கு தருவதாக அனைவரும் ஆசை காட்டுகிறார்கள். உடனே வாசுகி பாம்பும் மந்திர மலையை கடைகிற கயிறாக மலையை சுற்றி வளைக்கிறது. தேவர்கள் பாம்பின் தலையை பிடிக்கிறார்கள். ஆனால் அசுரர்கள் தாங்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது என்றும் வாளை பிடிக்க முடியாது என்றும் கூறுகிறார்கள். இதற்கு சரி என்று ஒப்புக்கொண்ட தேவர்கள் பாம்பின் வாளையும் அசுரர்கள் தலையையும் பிடித்து பார்க்கடலை கடையும் போது மந்திரமலை பார்க்கடலில் மூழ்குகிறது. மந்திரமலை பார்க்கடலில் மூழ்குவதை பார்த்த விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுக்கிறார். அதாவது ஆமை உருவம் எடுத்த விஷ்ணு கடலுக்கு அடியில் சென்று தனது முதுகினால் அந்த மலையை கடலுக்கு அடியில் செல்லாமல் இருக்க தாங்கி பிடிக்கிறார். மீண்டும் அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையும் போது வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் தனது விஷத்தை கக்குகிறது. வாசுகி பாம்பின் அந்த கொடிய விஷத்தை ஆலகால விஷம் என்று அழைப்பர். பாம்பின் விஷக்காற்று பாம்பின் தலையை பிடித்த அசுரர்களின் மீது படுகிறது. இதனால் அசுரர்கள் தங்களின் பலத்தை இழக்கிறார்கள். பிறகு மிகவும் கொடிய பாம்பின் ஆலகால விஷம் பார்க்கடலில் கலக்க தொடங்குகிறது. விஷத்தின் வேகத்தை பார்த்து பயந்த அசுரர்களும் தேவர்களும் மூளைக்கு ஒருவராக ஓட ஆரம்பித்தனர். அந்த நேரத்தில் இந்திரனும் சில தேவர்களும் தங்களை காப்பாற்றும்படி சிவனிடம் வேண்டுகிறார்கள். சிவபெருமான் பார்க்கடலில் தோன்றி ஆலகால விஷத்தை கடலில் கலக்க விடாமல் அதனை கையில் எடுத்து பருகுகிறார். சிவன் ஆலகால விஷத்தை பருகுவதை பார்த்த பார்வதி தேவி அந்த விஷம் கழுத்திலிருந்து கீழே இறங்காமல் இருக்க கழுத்தை பிடிக்கிறார். அந்த விஷமும் கீழே இறங்காமல் கழுத்திலேயே தங்கியது. அப்பொழுதுதான் சிவனின் கழுத்து ஆலகால விஷத்தின் காரணமாக நீல நிறமாக மாறுகிறது.
இதனால்தான் சிவனுக்கு திருநீலகண்டன் என்ற பெயர் ஏற்பட்டது. மறுபடியும் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைய தொடங்குகிறார்கள். அப்பொழுது பார்க்கடலை கடையும் போது பல பொருட்கள் அதிலிருந்து வெளிவரத் தொடங்கியது. அந்த நேரத்தில் காமதேனு என்கிற தேவ பசு வெளியே வருகிறது. அதனை முனிவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். பிறகு வெண்மையான ஒரு குதிரை வருகிறது. அதனை அசுரர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். பிறகு கற்பக மரம் தேவலோகத்தை சென்று அடைகிறது. அப்சரா என்கிற நடன பெண்கள் வருகிறார்கள். அவர்கள் தேவலோகத்திற்கு நடனமாட செல்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் மகாலட்சுமி தோன்றி விஷ்ணுவின் கழுத்தில் மாலை போடுகிறார். பிறகு வாருணி தேவி வருகிறார். அவரை அசுரர்கள் கைப்பற்றி கொள்கிறார்கள். பிறகு கடைசியாக மகாவிஷ்ணுவின் அம்சமான தன்வந்திரி ஒரு தங்க கலசத்தில் அமிர்தத்தை ஏந்தி காட்சி அளிக்கிறார். அசுரர்கள் தேவர்களை முந்திக் கொண்டு அந்த கலசத்தை வாங்கி கொள்கிறார்கள். அமிர்தம் அசுரர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக விஷ்ணு அழகான ஒரு மோகினி பெண் வடிவத்தை எடுக்கிறார். பிறகு மோகினி வடிவத்தில் இருந்த விஷ்ணு அசுரர்களை மயக்கி அவர்களிடம் அமிர்தம் இருந்த கலசத்தை வாங்கி அதனை தேவர்களுக்கு பருக தருகிறார். இதனால் அசுரர்கள் ஏமாந்து போகிறார்கள். அந்த சமயத்தில் ராகு என்கிற அசுரன் தனது தந்திரத்தை பயன்படுத்தி தேவர்களைப் போல உருவம் எடுத்து தேவர்களின் வரிசையில் நின்று கொண்டு அமிர்தத்தை பருகுகிறான். தேவர்களின் வரிசையில் நிற்கும் ராகு அசுரன் என்பதை அறிந்து கொண்ட விஷ்ணு தனது சக்கராயுதத்தை கொண்டு ராகுவின் தலையை வெட்டுகிறார். அமிர்தத்தை பருகிவிட்டதால் ராகுவின் உயிர் போகவில்லை. இதனால் பிரம்மன் ராகுவின் தலையை ஒரு பாம்பின் உடலிலும் ராகுவின் உடலை ஒரு பாம்பின் தலையிலும் சேர்க்கிறார். இதனால் தான் ராகு கேது என்கிற 2 கிரகங்கள் உருவானது என கூறப்படுகிறது. அமிர்தத்தை பருகிய தேவர்கள் இழந்த பலத்தை மீண்டும் பெற்று சாகாவரத்தையும் அடைந்தனர். பிறகு தேவர்கள் அசுரர்களை வென்று அவர்களை பாதாள லோகத்திற்கு விரட்டி அடித்து மீண்டும் தேவர்கள் அனைவரும் தேவலோகத்திற்கு செல்கிறார்கள். தேவர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதற்காக மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து மந்திரமலையை தாங்கி பக்தர்களுக்கு அருள் தருகிறார். கூர்ம அவதாரத்தில் இருக்கும் மகாவிஷ்ணுவை வணங்கினால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இந்த வீடியோ விஷ்ணுவின் கூர்ம அவதாரத்தை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.